அது சம்பந்தம் விலைவாசி பட்டியல் தான் இப்ப கொடுக்க போறோம். எப்படி விலை உயர்ந்திருக்கு எப்படின்றத காட்டுறதுக்கு தான். இப்ப தினசரி நீங்க யூஸ் பண்ற பால் இப்போதைக்கு எத்தனை லிட்டர் யூஸ் பண்றீங்க வீட்டுக்கு? 1 லிட்டர். 1 லிட்டர் யூஸ் பண்றீங்க. மாசத்துக்கு யூஸ் பண்ற அரிசி வந்து எத்தனை கிலோ அரிசிமா யூஸ் பண்றீங்க? 25 கிலோ. 25 கிலோ. சமையல் என்ன எவ்வளவுமா தேவைப்படுது இப்போ மாசம்? வந்து நாங்க கம்மி பண்ணிட்டோம். 2 கிலோ தான். 2 லிட்டர். சக்கரை எத்தனை கிலோமா வீட்டுக்கு யூஸ் பண்றீங்க? 4 கிலோ. 4 கிலோ. இபி இருக்கணும்னா இப்போதைக்கு எவ்வளவு நான் கட்டிட்டு இருக்கீங்க? போன வாட்டி எவ்வளவு கட்டினீங்க? போன வாட்டி வந்து நாங்க 1000 ரூபாயும் கட்டியிருக்கோம். ஓகேமா. அது கட்டிருக்கோம். இப்போ வந்து 2000 ரூபாய். 2000 ரூபாய். வீட்டு வரி ஞாபகம் இருக்கானா? போன வாட்சியில எவ்வளவு கட்டினீங்க, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? போன வாட்டி நாங்க 5000 ரூபாய், இப்ப 21. 5000 கட்டிங்க. மளிகை சாமான் மொத்தமா வீட்டுக்குன்னு ஒரு செலவு கணக்கு பண்ணி வச்சிருப்பீங்க. 2021 அந்த மாதிரி எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்கம்மா? அப்ப வந்து 2000 ரூபாயில கூட வாங்கிக்கலாம். இப்ப 5000 ரூபாய்னா கூட மளிகை சாமான் 5000 ரூபாயிலே பத்த மாட்டேங்குது இப்போ உங்களுக்கு. 6000 ரூபாய். 6000 ரூபாய் அது குறைஞ்சிரும். ஜாஸ்தியா தான் கம்மியா. இப்போ பாத்தீங்கன்னா கடந்த அம்மா ஆட்சியில வந்து படிக்கிற மாணவர்களுக்கு சைக்கிள் ஆரம்பிச்சு லேப்டாப், ஸ்கூல் பேக், ஷூஸ், அப்புறம் வந்து வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து இருசக்கர மானியத்துல கொடுத்தாங்க, வாகன மானியத்துல. தாலிக்கு தங்க திட்ட ஸ்கீம் வந்தது கல்யாணம் ஆகிற பெண்களுக்கு. அது சம்பந்தமா ஒரு சில கேள்வி இல்லாமா? இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல படிக்கிற பசங்க யாராவது லேப்டாப் வாங்கினாங்களா இந்த 5 வருஷத்துல? அவரு அம்மா ஆட்சியில இந்த 5 வருஷத்துல யாருன்னா வாங்கினாங்களா? யாருக்கும் எல்லாமே இந்த வருஷத்துக்கு கேள்விதான். இப்ப என்ன வாங்கிட்டு வாங்க? இந்த இதுல வந்து எதுவும் வாங்கல. தாலிக்கு தங்கம் யாராவது கல்யாணம் ஆன பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடைச்சதாமா? உங்களுக்கும் உங்க சொந்த பந்தம் யாருக்காவது உங்க குடும்பத்துல? யாருக்குமே கிடையாது. உங்க வீட்டுல வேலை செய்யற பெண்கள் யாராவது வந்து பைக் வந்து மானியத்துல வாங்கினாங்களா, ஸ்கூட்டரு? எதுவுமே வாங்கல. அம்மா ஆட்சியில 25,000 அந்த மானியத்துல கொடுத்தாங்க. இப்ப எதுவுமே கொடுக்கல இந்த 5 வருஷமா. கணக்குல இருக்கு. கிட்டத்தட்ட 6,82,000 ரூபாய் கிட்ட வித்தியாசம் வந்திருக்குமா? இந்த வரைக்கும் 2021 முன்னாடி நீங்க செலவு பண்ண காசுக்கும் இப்ப நீங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ண காசுக்கும் 6,82,870 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்கீங்க. ஒரு விஷயத்துலயும் பாலுல இருந்து, எண்ணெயில இருந்து, சக்கரையில இருந்து, ஈபில இருந்து. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லுங்க. இவ்வளவு காசு நீங்க வந்து மாசம் 1000 ரூபாய் வாங்கினா கூட ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய், 5 வருஷத்துக்கு 60,000 ரூபாய் தான். ஆனா நீங்க செலவு கொடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க. 10 மடங்கு எக்ஸ்ட்ரா போய்